பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சரிங்க மீனாட்சி முதல்ல தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிமா. சரிங்க உனக்கு என்னடி திடீர்னு மயக்கம்லாம் போட்டு விழுந்துட்டா? என்னடி ஆச்சு உனக்கு? அம்மாடா வைஷு, என்னடா ஆச்சு? திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டேன், என்னமா ஆச்சு? இல்லை, அது லைட்டாக தலை சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி மயக்கம் வந்துச்சுன்னு சுத்தமாக தெரியல. என்னாச்சு? முதல்ல நீ போய் வைஷுக்கு வெந்நீர் கொஞ்சம் எடுத்துட்டு வா போ. சரிங்க. சும்மா இந்த தண்ணி முதல்ல குடிடா. வைஷு, என்னடி இதெல்லாம்? இதுக்கு தாண்டி உங்ககிட்ட நைட்டே சொன்னேன் ஒழுங்கா சாப்பிடுன்னு. நீ தான் சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு சரியாவே சாப்பிடல. காலையிலேருந்து தலை சுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்து இப்போ மயக்க போட்டு விழுந்துட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஆமாண்டா வைஷு, மித்து சொல்ற மாதிரி நைட்டு நீ சரியாவே சாப்பிடல. சாப்பிட பிடிக்கல ஆண்டின்னு சொல்லிட்டு நீ பாட்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போயிட்ட பாரு. இப்போ உனக்கு தெம்பு கூட இல்ல. மீனாட்சி மித்து ரெண்டு பேரும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வைஷுவை அந்த சேர்ல உட்கார வைக்கலாம். வாங்க வைஷுவா, பொறுமையா நடந்து நீ வந்து சேர்ல உட்கார்றா. வாடா. சரிங்க பாட்டி. வைஷு இப்போ ஓகே வாடி. என்னடி இது? நேத்துல இருந்து ரெஸ்ட் எடுன்னு எல்லாரும் எப்படி மாத்தி சொன்னோம், நீ கேட்கவே இல்லை. என்ன வைஷு இதெல்லாம்? மித்துடாலிங், எனக்கு ஒன்றும் இல்லடி. ஐம் ஓகே. அது கொஞ்சம் டயர்டாக இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். வைஷுமா, நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, அதனால தான் தலை சுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். இல்லை ஆண்டி, எதுவும் வேண்டாம். எனக்கு சாப்பிட எதுவும் தோணல ஆண்டி. தண்ணி குடிச்சதே ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம் ஆண்டி. வைஷு, என்னடி சொல்ற நீ? ஏடி நைட்டு சரியா சாப்பிடல, இப்பவும் எதுவும் வேண்டாம்னு சொன்ன என்ன அர்த்தம்? இல்ல, நான் போய் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வரேன். அதானே, நைட்டும் சரியா சாப்பிடல, காலையில இருந்து வெறும் வயித்தா இருக்க. டைம் எவ்வளவு ஆகுது, இன்னும் எதுவுமே சாப்பிடவே இல்லை. என்னமா இதெல்லாம்? நான் போய் சாப்பிட எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்களாச்சும் வைஷு கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி அமைதியாவே இருந்தா என்னத்த அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. மீனாட்சி, முதல்ல நீ அர்ஜுனுக்கு கால் பண்ணி வர சொல்லு போ. என்ன அர்ஜுன்கா? பாட்டி, அதெல்லாம் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். ஐஷு, நீ சும்மாரு. மீனாட்சி, அர்ஜுனுக்கு கால் பண்ணி நான் உடனே வர சொன்னேன்னு சொல்லி வர சொல்லு போ. அத்தை, என்னத்தை பேசுறீங்கன்னு எதுவுமே புரியல. அர்ஜுன் எதுக்குதே இப்போ? அத்தை, முதல்ல அவளுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுப்போத்த. பாருங்கத்த, புள்ள ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்காத்த, முதல்ல சாப்பிட கொடுப்போத்த. மீனாட்சி, நான் தான் சொல்றேன்ல, நீ முதல்ல அர்ஜுனுக்கு கால் பண்ணி வர சொல்லு போ. பாட்டி, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். மீனாட்சி, உங்ககிட்ட தாம்மா சொல்றேன், அர்ஜுனுக்கு கால் பண்ணி வர சொல்லு. வைஷு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போக சொல்லணும். என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா மீனாட்சி, அர்ஜுனுக்கு முதல்ல கால் பண்ணி வர சொல்லு மீனாட்சி, போ. சரிங்க பாட்டி. ஹாஸ்பிட்டலுக்குலாம் எதுக்கு பாட்டி? அதெல்லாம் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்தாவே போதும் பாட்டி. வைஷு, நீ சும்மாரு. ஹாஸ்பிட்டல் போனதா என்ன எதுன்னு தெரியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏண்டி நேத்து டயர்டா இருக்குன்னு சொன்னேன், மார்னிங் எந்திரிச்சு வந்து டயர்டா இருக்குன்னு சொன்னேன், இப்போ தலை சுத்தி மயக்கமே போட்டு விழுந்துட்டேன். எப்படி ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியும்? மித்துடாலி, நான் நல்லா தான் இருக்கேன், லைட்டா டயர்டா இருக்கு, அவ்வளோதான். நேற்று பூஜா வளகாப்புல நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சோல்ல, அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னடி பேச நீ? ரெண்டு பேர் தாண்டி பூஜா வளகாப்புல அங்கே இங்கேயும் ஓடி ஓடி அலைஞ்சோம். ஆனா நான் நல்லா தாண்டி இருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு டயர்ட் இல்லை. ஆனா உனக்கு மட்டும் இருக்குன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வைஷு, ப்ளீஸ் சொல்றது புரிஞ்சுக்கோ. பாட்டி, நீங்களாச்சும் மித்து கிட்ட சொல்லுங்க பாட்டி, எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ எம் ஓகே. இல்லடா வைஷு, ஹாஸ்பிட்டல் போறதுதான் நல்லது. பாட்டி, நீங்களுமா? வைஷுமா, பாட்டி சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும், சரியா? முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா அர்ஜுன் வர வரைக்கும், ஓகே? என்னாச்சு? எதுக்கு இப்ப அர்ஜென்ட்டா கால் பண்ணி உடனே வர சொன்னீங்க? இல்லப்பா அர்ஜுன், அது என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க. வைஷு, உனக்கு என்னாச்சு? நீ ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? அது நம்ம வைஷு மயக்கப்பட்டு விழுந்துட்டா அர்ஜுன், அதான். மயக்க போட்டு விழுந்துட்டாளா? என்னடி ஆச்சு? என்னமோ சொல்றாங்க, மயக்க போட்டு விழுந்துட்டியா? என்னடி ஆச்சு? இதுக்குதான் மார்னிங்ல இருந்து உங்ககிட்ட கேட்டேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு. நீதான் எதுவுமே இல்லைன்னு சொன்ன. என்ன விஷயம் ஆச்சு உனக்கு? அர்ஜுன், ஒன்றும் இல்லை அர்ஜுன், நீங்கள் பதட்டப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அது லைட்டாக தலை சுத்துச்சு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. விஷு, என்னடி இதா? சரியா சாப்பிட்றது இல்லை, சரியா ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை, என்ன விஷயம் இதா? அர்ஜுன், போதுண்டா, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போ.
சரி பாட்டி. வைஷு வாடி முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல அர்ஜுன், அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாவே போதும். வைஷுமா பாட்டி சொல்றல அர்ஜுன் கூட கிளம்பி ஹாஸ்பிட்டல் போ. அர்ஜுன் வாசுகி டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கூப்பிட்டுட்டு போ. ஓகே சரிங்க பாட்டி. வைஷு வாடி முதல்ல கிளம்பலாம். அர்ஜுன் நானும் துணைக்கு வர இருங்க. இல்ல மித்ரா வேண்டாம், நானே வைஷுவை கூப்பிட்டு போறேன். வைஷு வா நம்ம போலாம். பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. வைஷுக்கு எதுவும் ஆகாதுல? சுத்தமா அதெல்லாம் வைஷுக்கு எதுவும் ஆகாது. நீ ஃபர்ஸ்ட் டேப்லெட் போட்டியா? இல்ல பாட்டி. ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் ஃபர்ஸ்ட் டேப்லெட் போடுப்போ. ஆமாண்டா மித்ரா, நீ என்ன சாப்பிட்டதுலேருந்து டேப்லெட்டே போடல. ஃபர்ஸ்ட் போய் டேப்லெட் போடுறாப்போ. சரிங்கம்மா சரிங்க பாட்டி. நான் ரூமுக்கு போறேன். அத்தை என்னத்தை இது? நானும் ரொம்ப நேரமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உங்க முகத்துல ஒரு பதட்டமே இல்ல. அத்தை வைஷுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நானும் மிகவும் பதறிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னத்தாச்சு உங்களுக்கு? வைஷு மயக்கம் போட்டதை நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட பதட்டமே வரல. என்னாச்சு உங்களுக்கு? மீனாட்சி இப்ப எதுக்கு பதட்டப்படுறா? பதட்டப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல சரியா? என்னத்த சொல்றீங்க? பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? அவ தலை சுத்துது, டயர்டா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்றா. எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? என்னாச்சும் ஏதாச்சும் மனசு வேற ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குதே. பேசாம நானும் உங்க கூட போயிருந்திருக்கான்னு எனக்கு தோணுதுதே. மீனாட்சி கொஞ்சம் பொறுமையா இருமா. அர்ஜுன் தான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்கால. எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் சரியா? அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு சரியா? அத்தை நீங்க என்ன பேசுங்க ஏது பேசுங்க எனக்கு புரியலத்தே. சரித்தே, அர்ஜுன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதேதாம்மா நானும் சொல்றேன். அர்ஜுன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சரியா? சரிங்க தே. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? வைஷு நல்லா இருக்கால? டாக்டர் நேத்தில ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. மார்னிங்கும் அப்படிதான் சொன்னா. அப்புறம் தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி மயக்க போட்டு விழுந்திருக்கா டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், வைஷு எப்படி டாக்டர் இருக்கா? அவளை நான் பார்க்கலாமா? அர்ஜுன் ரிலாக்ஸ் சரிங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களால கேட்க முடியும். நீங்க அப்படி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னால எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? இல்ல டாக்டர், அவ மார்னிங்ல இருந்து சரியில்லை டாக்டர். ஒரு மாதிரியா தான் இருந்தா. அதான் டாக்டர் ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னாச்சு டாக்டர்? என் வைஷு நல்லா இருக்கால? மிஸ்டர் அர்ஜுன் உங்க ஒய்ஃபை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்படாதீங்க சரிங்களா? அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அர்ஜுன். என்ன கங்க்ராச்சுலேஷனா? எதுக்கு டாக்டர்? டாக்டர் வைஷுனா எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன டாக்டர் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கு கங்க்ராச்சுலேஷனா? அர்ஜுன் நீங்க அப்பா இருக்கீங்க அர்ஜுன். உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. பின்ன கங்க்ராச்சுலேஷன்ஸ் தானே சொல்ல முடியும். டாக்டர் இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? எஸ் மிஸ்டர் அர்ஜுன், உங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். டாக்டர் தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ so much டாக்டர். நான் வைஷு பார்க்கலாமா? அர்ஜுன் வெயிட் எதுக்கு இப்ப நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அர்ஜுன். கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, அதனால டிப்ஸ் போயிட்டு இருக்கு. டிப்ஸ் முடிஞ்சோன்னா உங்க ஒய்ஃப் வந்துருவாங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வைஷு வர சொல்லுங்க. அவளை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. அர்ஜுன் எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது அர்ஜுன். ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க சரிங்களா? கொஞ்ச நேரத்துல உங்க ஒய்ஃப் வந்துருவாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ என்ன சொல்றாங்க? நான் அப்பா ஆகிட்டேனா? ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியல. எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. கை காலம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. கை காலம் ஏன் இப்படி நடுங்குது? ஐயோ கடவுளே, வைஷு எனக்கு இப்போ உடனே பார்த்தாகணும். வைஷு எப்படி வருவேன்? வைஷு எப்படி வருவேன்? எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. வைஷு சீக்கிரம் வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அர்ஜுன் வைஷு சின்ன சின்ன கண்ணசேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. வைஷு we are pregnant. எனக்கு உண்மையாவே எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? லவ் யூ so much. ஆமா அர்ஜுன், we are pregnant and love you too அர்ஜுன். நீங்க அப்பா ஆகிட்டீங்க, நான் அம்மா ஆகிட்டேன். லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி நீயும் துளி துளி. ஆமாண்டி,
வைஷு எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. கை கால எப்படி நடுங்குதுன்னு தெரியுமா? என் ஹார்ட்ல கை வச்சு பாரு எப்படி துடிக்குதுன்னு. சத்தியமா இப்ப வரைக்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. வைஷு ஃபர்ஸ்ட் இந்த ஹாப்பியான நியூஸை நம்ம வீட்டுல போய் சொல்லணும். எல்லாரும் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. சீக்கிரமா வைஷு வீட்டுக்கு போலாம். ஐயோ ஆமால, எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. கால் பண்ணி சொல்லிடலாமே அர்ஜுன்? இல்லடி, இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்றதை விட நேர்ல சொன்னாதான் நல்லா இருக்கும். சோ நம்ம போலாமா? போலாம் அர்ஜுன். சரிடி, ஒரு நிமிஷம் இரு. அர்ஜுன் அர்ஜுன் என்ன பண்றீங்க அர்ஜுன்? இறக்கி விடுங்க அர்ஜுன். எல்லாரும் பாருங்க, நம்மள தான் பாக்குறாங்க. யாரு பார்த்தா எனக்கு ரெடி வந்திருக்கு. என் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கா. உன் வயித்துல இப்ப பாப்பா இருக்குடி. ஒருவேளை நடக்க வச்சு அழைச்சிட்டு போனா பாப்பாக்கு எதாச்சும் ஆயிடுச்சுனா அதான்டி. இட்ஸ் ஓகேடி, நான் தூக்கிட்டே வரேன். ஓகேவா? அர்ஜுன் என்ன பேசுறீங்க நீங்க? கன்சீவா இருக்கந்தான், அதுக்காக பாப்பா எப்போவேலாம் பெருசா இருக்க மாட்டாங்க. அதனால இறக்கி விடுங்க அர்ஜுன், நான் நடந்தே வரேன். அதெல்லாம் முடியாது. நான் என் பொண்டாட்டியை இப்படியே தான் தூக்கிட்டு போவேன். வைஷு போலாமா? ஃபர்ஸ்ட் போய் இந்த ஹாப்பியான நியூஸை எல்லாருக்கிட்டே போய் சொல்லணும் தெரியுமா? எல்லாரும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடி. ஐயோ இந்த கையும் ஓடல காலும் ஓடல சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு இப்பதாண்டி புரியுது. அதுக்கான அர்த்தம் என்னன்னு. உண்மையாவே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடி. என்ன சொல்றதுன்னு தெரியல தெரியுமா? ஆனா எனக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன்டி. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ சோ மச் அண்ட் லவ் யூ சோ மச் டி. அர்ஜுன் நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்களோ அதே அளவுக்கு நானும் ஹாப்பியா இருக்கேன். ஆனா எல்லாருமே நம்மள தான் அர்ஜுன் பாக்குறாங்க. ப்ளீஸ் இறக்கி விடுங்களேன், நான் நடந்தே வரேன். வைஷு யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வா. எப்படி நான் சொல்ல போறதை நீங்க கேட்க போறதில்ல. அப்புறம் என்ன, போலாம் வாங்க. என்ன அர்ஜுன் பண்றீங்க? நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம், இறக்கி விடுங்க அர்ஜுன். என்ன இறக்கி விடணுமா? இறக்கி விட்டு நீ நடந்து பாப்பாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம். நான் இப்படியே தூக்கி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே அர்ஜுன் அர்ஜுன் என்னப்பாச்சு? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? என்னப்பா இது? வைஷுவை தூக்கிட்டு வர வந்திருக்கா? வைஷுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாப்பா? என்னாச்சுப்பா? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? ஆமா அர்ஜுன், என்னாச்சு? வைஷு எதுக்கு நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? வைஷு உனக்கு ஒண்ணும் இல்ல? ஜானு என்ன இது? அம்மாவும் மித்ராவும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு சைலண்டா சிரிச்சிட்டு இருக்கா? ஏன்னா எனக்கு என்னன்னு முன்னவே தெரியும், அதனாலதான். சரி ஓகே, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சீக்கிரம் அம்மா கிட்டே மித்ரா கிட்டே சொல்லு. பாவம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பயந்துட்டு இருந்தாங்க. அத்தை என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா எனக்கு புரியலையே. தானே பாட்டி என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. அர்ஜுன் முதல்ல டாக்டர் என்ன அர்ஜுன் சொன்னாங்க அதை முதல்ல சொல்லுங்க. பயமா இருக்கு அர்ஜுன். அம்மா மித்ரா ரிலாக்ஸ். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். நம்ம வைஷு பிரெக்னண்டா இருக்கா. டேய் அர்ஜுன் என்னடா சொல்ற? உண்மையாவா? வைஷுமா உண்மையாவாடா? ஆமா ஆண்டி. வைஷு ரியலி? எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஐயோ வைஷுக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடி. ஏதோ நானே அம்மான மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? வைஷு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அர்ஜுன் உங்க ரெண்டு பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வைஷு அர்ஜுன் மட்டும் உன்னை தூக்கி வச்சிருக்கேன்னா எல்லாரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிருந்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, அர்ஜுன் தான் உன்னை விடுற மாதிரியே தெரியலையே. இருந்தாலும் பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குடி. தேங்க்ஸ் மித் டார்லிங். தேங்க்ஸ் மித்ரா. என்ன ஜானு நீ பாட்டுக்கு சைலண்டா நிக்கிற? உன்னை கொள்ளு பாட்டியே ப்ரொமோஷன் பண்ணிருக்கா? ஒரு வாழ்த்து கூட சொல்லாம இருக்க. டேய் எங்கடா எல்லாரும் என்ன எங்கடா பேச விடுறீங்க? ஒரு வாழ்த்து கூட சொல்ல விடாம எல்லாரும் மாறி மாறி பேசிட்டே இருக்கீங்க. அப்புறம் எங்க இது? ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் என்ன கொள்ளு பாட்டியே ஆக்குனதுக்கு. உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். ஆனா அர்ஜுன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் வைஷு கன்சீவா தான் இருப்பான்னு. அதனாலதான் நான் சைலண்டா இருந்தேன். என்னத்த சொல்றீங்க? அப்ப நீங்க சைலண்டா இதுக்கு தான் இருந்தீங்களா? ஆமா பாட்டி, அப்ப புரியல நீங்க எதுக்காக சைலண்டா இருந்தீங்கன்னு. இப்பதான் புரியுது. என்னாச்சு? வைஷு காலையில டயர்டா இருக்கு, மயக்க வர மாதிரி இருக்கு, எதுவுமே சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லும் போதே நான் கெஸ் பண்ணிட்டேன். சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தான் அர்ஜுனை விட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போக சொன்னேன். மற்றபடி வைஷு கன்சீவாக தான் இருக்கான்னு எனக்கு காலையிலே தோணிருச்சு. அதனால தான் நீங்கள் பேச பேச நான் சைலண்டாக இருந்தேன். பாட்டி முன்னவே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பதட்டப்படாமல் இருந்திருப்போம்ல. ஆமாத்த, நீங்கள் முன்னவே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பதட்டப்படாமல் இருந்திருப்போம்ல. என்னவோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு எப்படிலாம் பயந்துட்டோம் தெரியுமா? கன்ஃபார்ம் ஆகாம எப்படி மீனாட்சி சொல்றாங்க. அதனாலதான் எதுவும் சொல்லல. எப்படியா இருந்தாலும் அர்ஜுன் வந்து சொல்லுவான்ல, அதனாலதான். அதோட இந்த விஷயத்த நான் சொல்றதை விட அர்ஜுனும் வைஷுவும் அவங்க வாயால சொன்னாதான் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் சொல்லல. சரி அர்ஜுன், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இவ்வளவு தூக்கி வச்சே இருக்க போறா? முதல்ல அவளுக்கு இறக்கி விடுறா, வலிக்கு போகுது. இல்ல பாட்டி, ஒருவேளை அவன் நடந்து வயிற்றுல உள்ள பாப்பாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதான். டே அர்ஜுன் என்னடா இது? இப்பெல்லாம் எதுவும் ஆகாதுடா. முதல்ல அவளுக்கு இறக்கி விடுறா. நீ பிடிச்சிருக்கிறத பார்த்தாதான் எங்களுக்கு பயமா இருக்கு. முதல்ல அவளுக்கு இறக்கி விடுறா. ஆண்டி இதே தான் உங்க பிள்ளைகிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து இங்க வரைக்கும் தூக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு தெரியுமா? ஆச்சி விடுமா, அர்ஜுன் ஆசைப்படுறான், விடு.
சரிடா, முதல்ல அவளை ரூம் காச்சு கூப்பிட்டுட்டு போ. பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கா. ஃபர்ஸ்ட் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், கூப்பிட்டுட்டு போ. அம்மா அர்ஜுன், வைஷு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போங்க. ரொம்ப டயர்டா இருக்கா. நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க மித்ரா. சரி ஜானு, நான் வைஷு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போறேன். சரிடா, பார்த்து பத்திரமா கூப்பிட்டுட்டு போ. டேய் இங்க பாருடா, இப்போலாம் எதுவும் ஆகாது சரியா? அவன் நடந்தே வரலாம். இருந்தாலும் நீ ஆசைப்படுறியன்னா இப்படியே தூக்கிட்டு போவ அலோ பண்றோம். அதுக்காக பொழுதுனைக்கு புள்ளை எப்படியே தூக்கி வச்சுட்டே இருக்காதடா. அவளுக்கு இடுப்பு வலிக்க போகுது சரியா? முதல்ல கூப்பிட்டுட்டு போ. சரி ஜானு. அர்ஜுன், அர்ஜுன் என்ன பண்றீங்க அர்ஜுன்? இல்லடி, அது வயித்துல காது வச்சு கேட்டா பாப்பா சவுண்ட் கேக்குமா? நான் நிறைய பாத்துருக்கேன். அதான் பாப்பா சவுண்ட் ஏதாச்சும் கேக்குதான்னு கேட்டுட்டு இருக்கேன். என்ன பாப்பா சவுண்டு கேக்குதான்னு கேக்குறீங்களா? ஐயோ அர்ஜுன், பாப்பா சவுண்டெல்லாம் இப்ப கேட்காது அர்ஜுன். ஏன்டி இப்ப கேட்காத? டாக்டர் தானே சொன்னாங்க நீ கன்சீவா இருக்க, உன் வயித்துல பாப்பா இருக்குன்னு. அப்புறம் சவுண்ட் கேட்கணும்ல. இரு, பாப்பா சவுண்ட் கேட்கும். எனக்கு என்னமோ தோணுது. வெயிட் பண்ணு, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் காது வச்சு கேட்கறேன். அர்ஜுன், நீங்க என்ன எவ்வளவு நேரம் காதை வச்சு கேட்டாலும் பாப்பா சவுண்ட் எதுவும் கேட்காது சரியா? முதல்ல எந்திரிங்க அர்ஜுன், எந்திரிங்க. ஐஷு, என்னடி இது? இன்னும் கொஞ்ச நேரம் காதை வச்சிருந்தா கண்டிப்பா பாப்பா சவுண்ட் கேட்டுருக்குல்ல? அர்ஜுன், பாப்பா சவுண்ட் கண்டிப்பா கேட்கும். ஆனா இப்போ இல்ல, கொஞ்சம் மாசம் கழிச்சு. இப்பதான் நம்ம பாப்பா வயிற்றுக்குள்ளாரே வந்திருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வளரணும்ல. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சவுண்டு கேட்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, ஓகே? ஓ அப்படியாடி. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கும்போது வயிற்றுல காதை வச்சு கேட்டா பாப்பா சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்களா? அதனாலதான் நானும் ட்ரை பண்ணேன். அர்ஜுன், அவங்களுக்குலாம் 7 மாசம் முடிஞ்சிருக்கு அர்ஜுன். 7 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பாவோட மூமெண்ட் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ எதுவுமே தெரியாது அர்ஜுன். இப்போ பாப்பா ரொம்ப 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 குட்டியா இருப்பாங்க சரியா? சரிடி வைஷு. இருந்தாலும் என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியலடி. நான் அப்பா கிட்டடி, நீ அம்மா கிட்ட. நேத்தி வரைக்கும் இதை பத்தி தான் நம்ம பேசணும். ஆனா இன்னைக்கு நடக்கும்னு சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல வைஷு. உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டி. லவ் யூ டி, லவ் யூ சோ மச். என்கிட்டயும் டாக்டர் சொல்லும் போது என்னால் சத்தியமாக நம்பவே முடியல அர்ஜுன். பிகாஸ் நம்ம நைட் வரைக்கும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி காலையிலே இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அர்ஜுன். உண்மையாகவே எனக்கும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு அர்ஜுன். லவ் யூ டூ. ஆமாண்டி, எனக்கு போய் என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. உன்னை இப்படியே மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனாலும் டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்படி படுத்து ரெஸ்ட் எடு, ஓகேவா? சரி அர்ஜுன். அர்ஜுன், அப்புறம் நான் கன்சீவ் ஆன மாதிரி மித்து சீக்கிரம் கன்சீவ் ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அர்ஜுன். ஏன்னா மித்து தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகணும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிட்டேன். அதனால் மித்துவும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அர்ஜுன். வைஷு, உண்மையாவே உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இப்ப கூட நீ மித்ராவை விட்டு கொடுக்காம அவங்களும் கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறேன். உன்னோட நல்ல மனசுக்காகவே மித்ரா சீக்கிரமா கன்சீவ் ஆயிடுவாங்க, ஓகே? ஓகே அர்ஜுன். எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அர்ஜுன். ஸோ சார் விட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் நான் படுத்து ரெஸ்ட் எடுப்பேன். எப்படி சார், விடுறீங்களா இல்லை? உண்மையாவே எனக்கு உன்னை விடுறதுக்கு மனசே இல்லடி. இருந்தாலும் நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லியிருக்க. அதோட டாக்டர் வேற உன்னை நிறைய ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீ நல்லா இருந்தா தானே வயிற்றுல உள்ள நம்ம பாப்பா நல்லா இருக்கும். அதனால மட்டும்தான் உன்னை நான் விடுறேன். சரி ஓகே, நீ பாப்பாவும் தூங்குங்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே? பராஹா, நீங்க பேசுறத பார்த்தா எனக்காக ரெஸ்ட் எடுக்க சொல்ற மாதிரி தெரியல. வயிற்றுல உள்ள உங்க பாப்பாக்காக ரெஸ்ட் எடுக்க சொல்ற மாதிரி தெரியுது. ஹேய், என்னடி இப்படிலாம் கேட்குற? அப்படிலாம் இல்லை. எனக்கு 2 பேரும் தான் முக்கியம். 2 பேரும் தான் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக தான். சரி ஓகே. ரொம்ப பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு, ஓகே? ஓகே அர்ஜுன். நீங்க ஆஃபீஸ் போல? கண்டிப்பா ஆஃபீஸ் போகணும்டி. போயிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ ஹாப்பியான நியூஸ். முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். சரி ஓகேடி, நீ தூங்கி ரெஸ்ட் எடு. நான் அதுக்குள்ள ஆஃபீஸ் போயிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடுறேன், ஓகேவா? வைஷு, வரும்போது உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம் அர்ஜுன். எதுவுமே சாப்பிட தோணல. என்ன எதுவும் வேண்டாமா? உங்ககிட்ட கேட்டா நீ இப்படிதான் சாப்பிட தோணல, சாப்பிட பிடிக்கலன்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பேன். டாக்டர் சொன்னது கேட்டல. இந்த டைம்ல அப்படிதான் இருக்குமா, ஆனாலும் சாப்பிடணுமா? சரி ஓகே, உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். வரும்போது நான் அதையும் வாங்கிட்டு வரேன். சரி ஓகே, நீ பாப்பாவும் இப்ப தூங்குங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், ஓகேவா? வைஷுவும் இங்க பாருடி, ஒழுங்கா தூங்கணும், ஓகேவா? எப்படியா இருந்தாலும் நீ தூங்கி முடிக்கிறதுக்குள்ளார நான் வந்துருவேன், ஓகே? வைஷு பாத்துடி, பத்திரம், ஓகே? பாத்துடி. அப்புறம் புரண்டு படுக்கும்போது பத்திரமா புரண்டு படு, ஓகே? அர்ஜுன், கொஞ்சம் ஓவரா போறீங்க. நான் பாத்துக்கிறேன் அர்ஜுன், ஓகேவா? இல்லடி, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தானே, அதான். சரி ஓகேடி, நீ ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன், ஓகே? ஓகே அர்ஜுன். லவ் யூ டி பாப்ஸ். அப்புறம் லவ் யூ குட்டி பாப்ஸ். பராஹா, அதுக்குள்ள பேர் வச்சாச்சா? ஆமா, நீ பாப்ஸ்னா அப்போ வயிற்றுல உள்ளவங்க குட்டி பாப்ஸ் தானே, அதான். சரி ஓகேடி, நீ தூங்கு, நான் வந்துடுறேன், ஓகே? ஓகே அர்ஜுன், பாய். என்னடா இது? வந்தோடனே கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கே. மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஃபோன் பண்ணி வேற அர்ஜென்டா சீக்கிரம் வான்னு வேற சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. என்ன மேடம், என்னாச்சு? என் மித்து பாப்பா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு?
ஆமா ஹிட்லர், ஹாப்பியா இல்ல, ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். அந்த ஹாப்பியான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் தான் உன்னை சீக்கிரமா வர சொன்னனே. அடா மேடம், இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் போல இருக்கே. என்ன சந்தோஷமான விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கே கேட்கணும் போல இருக்கு. ஆமா ஹிட்லர், உண்மையாவே சந்தோஷமான விஷயம் தான். கீழே கீழே நீ வரும்போது யாரும் இல்லையா? இல்லையேடி, யாரும் இல்லையே. அப்பாடா, நல்ல வேளை யாரும் இல்ல. ஏன்னா இந்த சந்தோஷமான விஷயத்த நான் தான் என் வாயால உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஏய், என்னடி பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. தலையும் புரியல, காலும் புரியலங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், முதல்ல கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கல. இப்ப சொல்லுங்க மேடம், என்ன சந்தோஷமான விஷயம்? ஹிட்லர், இந்த விஷயத்த நான் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ எவ்வளவு ஹாப்பியாக போறங்கறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்படியா? அப்படி என்ன விஷயம் டி? ஹிட்லர், நீ நானும் அம்மா அப்பா ஆகிட்டோம். வாட்? மித்து, என்ன சொல்ற? புரியல. நீ நானும் அம்மா அப்பா ஆகிட்டோனா? ஐயோ ஆமா ஹிட்லர், நான் அம்மா கிட்ட, நீ அப்பா கிட்ட. மித்து என்ன சொல்றா? அம்மா அப்பா ஆகிட்டோனா? அப்போ என் மித்து பிரெக்னண்டா இருக்காளா? ஐயோ கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ சோ மச். மித்து பாப்பா, என்னடி சொல்ற? அப்போ நீ பிரெக்னண்டா இருக்கியா? என்ன, நான் பிரெக்னண்டா இருக்கனா? இல்ல ஹிட்லர். என்ன மித்து? ஆனா அப்புறம் ஏண்டி நம்ம அம்மா அப்பா ஆகிட்டோன்னு சொன்ன? புரியலையே. ஐயோ ஹிட்லர், நாம அம்மா அப்பா ஆகிட்டோம்னா நான் பிரெக்னண்டா இல்ல, வைஷு பிரெக்னண்ட் ஆகிட்டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா ஹிட்லர்? உண்மையாவே நானே கன்சீவ் ஆன மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. வைஷு டார்லிங் வயித்துல ஒரு குட்டி பாப்பா நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல? நான் கூட என் மித்து பாப்பா தான் கன்சீவ் ஆயிட்டாலும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ஹிட்லர் உங்ககிட்ட தான் பேசுறேன், காதுல விழுதா இல்லையா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க, நீ என்னடானா இப்படி எதை யோசிச்சுட்டு இருக்க? அச்சா, அப்படிலாம் இல்லடி. உண்மையாவே எனக்கும் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இதுக்கு தான் அர்ஜுன் கால் பண்ணிருப்பான் போல. நான் தாண்டி மீட்டிங்ல இருந்ததுனால அவன் கால் அட்டன் பண்ணவே முடியல. இப்பதான் புரியுது அவன் எதுக்கு கால் பண்ணிருப்பான்னு. மித்து, நீ நானும் போய் வைஷ்ணவி அர்ஜுனை பார்த்துட்டு வந்துடலாமா? போலாம் ஹிட்லர், எனக்குமே வைஷு டார்லிங்க பார்க்கணும் போல இருக்கு. அதுவும் அவ வயிற்றுல கை வைக்கணும் போல இருக்கு. ஏன்னா குட்டி பாப்பா இருக்குல்ல வயிற்றுல, எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு என் வயிற்றுல ஒரு குட்டி பாப்பா வரும்ல. ஹிட்லர் என்னாச்சு, என்ன யோசிக்கிற? ஓ, என் வயிற்றுல குட்டி பாப்பா வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறியா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் உனக்கு இதே மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லுவேன். சரி ஓகே, யோசிச்சதெல்லாம் போதும். ஃபர்ஸ்ட் நீ நானும் போய் அர்ஜுனே வைஷு பார்த்துட்டு வரலாம், ஓகேவா? சரிடி, வா போலாம். என் கடவுளே, இதுக்காக இப்படி எனக்கு சோதனைக்கு மேல சோதனையா கொடுத்துட்டே இருக்கீங்க. மித்து ஒரு நாளும் குழந்தைய பத்தி எவ்வளவு ஆசையா எவ்வளவு கனவோட இருக்கான்னு நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வைஷு பிரெக்னென்ட் ஆனதுல எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அட் த சேம் டைம் என் மித்துவும் அவளோட பிரெக்னன்சியை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவளை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அர்ஜுன் வைஷு பிரெக்னென்ட் ஆனதை நினைச்சு நான் இப்ப சந்தோஷப்படுறதா இல்லை என் மித்துவை நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல. எப்பவுமே எனக்கு சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் சேர்ந்தே கொடுக்குறீங்க. ஏன் கடவுளே, ஏன்? எனக்கு ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கொடுங்க. தயவு செஞ்சு என் மித்துக்கு கொடுக்காதீங்க ப்ளீஸ். அவ குழந்தைய பத்தி ரொம்ப ஆசையோட கனவோட இருக்கா. அவ கனவை கலைச்சிடாதீங்க. அவளுக்கு எப்படியாச்சும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்க கடவுளே, ப்ளீஸ். சப்பா, மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? நம்ம பாப்பா பத்தி தானே யோசிக்கிறேன், அதான் அப்புறம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம போய் அர்ஜுன் வைஷு பார்த்துட்டு வந்துடலாம், ஓகே? சரிங்க மேடம், வாங்க போலாம். அப்பா சிரிச்சிட்டியா? இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நீ மூஞ்ச உருன்னு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாவே ஏதோ சீரியஸா யோசிக்கிறோன்னு எனக்கு எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? நீ சிரிச்சாதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். சரி ஓகே, வா நம்ம போய் அர்ஜுனே வைஷுவை பார்த்துட்டு வரலாம். சரி ஓகேடி, போலாம் வா.